அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடர் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் வைகாசி விசாகம் வழிபாடு என்ற தலைப்பில் ஒரு முக்கியமான ஆன்மீக பதிவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். வைகாசி விசாகம் முருகக் கடவுள் அவதாரம் செய்த நாளாகும். இந்நாளில் திருப்பரங்குன்றம் போன்ற முருகன் தலங்களில் அணி அணியாக மக்கள் பால் குடம் எடுத்து வந்து அபிஷேகம் செய்வர். முருக பெருமானுக்கு உகந்த நாள் வைகாசி விசாகம். அன்றைய தினம் முருக பெருமானுக்கு விரதம் இருந்து மனம் உருகி வேண்டிக் கொண்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது உறுதி. குழந்தை இல்லாதவர்கள் வைகாசி விசாகம் அன்று பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருந்து முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டிக் கொண்டால் அடுத்த வருடம் வைகாசி விசாகத்திற்குள் மடியில் குழந்தை தவழ்வது உறுதி. திருமணமாகாத கன்னியர்கள் விரதமிருந்து முருகனை வேண்டிக் கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும். இந்த விரதத்தை ஆண்களும் இருக்கலாம். அன்றைய தினம் பக்தர்கள் பால் காவடிகள் எடுத்து ஆறுமுக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வர். அன்றைய தினம் விரதம் இருந்து ஒரு வேளை உணவு உண்டு முருகனை தியானித்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமான் அவதாரம் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. காளிதாசர் எழுதிய குமர சம்பவம் என்னும் நூலில் முருகப்பெருமானின் பிறப்பு பற்றி கூறப்பட்டுள்ளது. சம்பவம் என்றால் தோன்றுதல். குமரனின் தோற்றத்தை பற்றிய நூல் என்பதால் இந்த பெயர் வைக்கப்பட்டது. காளிதாசர் இந்த தலைப்பை வால்மீகி ராமாயணத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார். முனிவர்களின் யாகத்திற்கு இடைஞ்சல் செய்த தாடகை என்னும் அரக்கியை வதம் செய்ய ராமபிரானை விஸ்வாமித்திரர் அழைத்து சென்றார். அப்போது அவர் கந்த பெருமானின் பிறப்பு, அவர் பத்மாசுரனை அழித்தது உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை ராமர் லட்சுமணருக்கு சொன்னார். இந்த நிகழ்ச்சியை வால்மீகி குமர சம்பவம் என வர்ணித்துள்ளார். அந்த வர்ணனையே காளிதாசருக்கு தலைப்பாக கிடைத்துவிட்டது. பத்மாசுரன் என்பவன் கடும் தவம் இருந்து சிவனுக்கு இணையான ஒருவரை தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத வரம் பெற்றான். மேலும் அவ்வாறு பிறப்பவன் பெண் சம்பந்தம் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் வைத்து சிவனிடம் அனுமதி வாங்கிவிட்டான். பிறகென்ன, இப்படி ஒருவன் பிறக்க முடியாதென்ற எண்ணத்தால் ஆணவம் கொண்டு தேவர்களை துன்புறுத்தினான். சிவனிடம் முறையிடுவதற்காக சென்றனர் தேவர்கள். அப்போது தட்சிணாமூர்த்தியாக வடிவம் தாங்கி தவத்தில் இருந்தார் சிவன். அவருக்கு பணிவிடை செய்ய வந்த அம்பாளும் தவத்தில் இருந்தார். தவம் இருக்கும் நேரத்தில் எது கேட்டாலும் கிடைக்கும். இதை பயன்படுத்தி கொண்ட தேவர்கள் தங்களை துன்புறுத்தும் அசுரனை அழிக்கும் ஒரு அம்சம் உருவாக வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தனர். சிவன் உடனடியாக விநாயகரை அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவரோ பார்வதியின் அம்சமாக தோன்றியவர். பெண் சம்பந்தம் அவருக்கு இருக்கின்றது. பத்மாசுரனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற தன் நெற்றி கண்ணில் இருந்து 6 பொறிகளை உருவாக்கி கங்கை நதியில் விட்டார். அவை இணைந்து கந்த பெருமான் அவதரித்தார். இவருக்கு சுப்பிரமணியன் என்று பெயரும் உண்டு. முருகப்பெருமான் 6 வயது வரை மட்டுமே பாலப்பருவ லீலைகளை செய்தார். பிரம்மாவுக்கு ஓம் என்ற மந்திரத்தின் பொருள் தெரியாததால் அவரை சிறையில் அடைத்தது. தந்தைக்கு பாடம் சொன்னது. தமிழ் மூதாட்டி அவ்வைக்கு நாவல் கனியை கொடுத்தது. சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு அந்த அறிவு கடலையே கலங்க செய்தது. உலகை சுற்றும் போட்டியில் பங்கேற்று தண்டாயுதபாணியாக மலையில் நின்றது ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. முருகப் பெருமானின் அவதாரமான இந்த நன்னாளில் அவர் குடிக்கொண்டுள்ள மலை கோவில்களுக்கு சென்று நல் அருள் பெற்று வருவோம். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, வேலவா போற்றி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.